யாரோ காவலர் இருக்கிறார். ஐயா, இது எத்தேயம் என்னுடைய நாடு என்னவென்று தெரியுமா? என்ன உலகம்? பாண்டவன் புதல்வர்கள் தர்மராஜா தம்பி அர்ஜுனனாகும். எனக்கு யாரா இருந்தா நான் இது காவல்கிறேன். விசேடம் என்ன? மகாராணி கௌரி பூஜை இருக்கிறார்கள் 48 நாள் வரைக்கும். 9 அடுக்கு அடிக்க மாட்டோம். அற்புத மாளிகை. 1 அடுக்கு 2 அடுக்கல. ஆனால் 9 அடுக்கு. தெரியுமா? ஆமா, அந்த அம்மன் தான் அவருக்குள்ளே இருக்கிறார்களா? அம்மன் இல்ல, அது குழந்தைக்கு. அந்த குழந்தைதான் இருக்குதான்னு கேட்கிறேன். அம்மன்னா சாமி. நீ அதற்கு காவலாளியோ? நான் தான் அந்த காவலாளியோ. நான் தான் சேவற்காரனோ? கட்டிக்காரன். கட்டிய காரணம் கெட்டிக்காரன். சேவகன் கட்டிக்காரன் வெட்டிக்கிளியே மொத்தமே நான் தான். ஐயா, இந்த மாளிகையை இவ்வளவு அழகென்றால்? ஆமா ஐயா. ஐயா ஆமா ஐயா. ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. எதுக்கு பார்த்தா மத்திய உலகத்திற்கு 7வது உலகம் இந்த பாதாள உலகம். ஆமா, இதோ தெரியும். இந்த விலகுவார வழியாக வந்தேன். புளியா மரத்திலிருந்து குடிச்சானா? விலகுவார வழி அப்படின்னா அந்த மத்தியமான உலகத்திலிருந்து இந்த நாட்டிற்கு வர ஒரு விலகுவார வழி இருக்கும். வழி வழி வழி. அந்த விலகுவாரத்தின் வழியாக வந்தடைந்தேன். இந்த நாட்டை கண்டேன். எழில் மாளிகை கண்டேன். ஆனால் இந்த மாளிகை பார்த்த பின்னால் அந்த மாளிகைக்குள்ளே இருக்கும் அதிசயத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அது பார்க்க முடியாது. என்ன காவலா போட்டுக்கிறார். அடடே, இந்த கௌரி பூஜை செய்யறாங்க 9 அடுக்குல. தீவிரமாக மாசம் 30ன்னா இதுலயே 1.25. ஆமா, அதுல எனக்கு 31 நாள் லீவு கொடுக்குறேன். 7,000 ரூபாய் நீயே கை விட்டு வைக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு ராஜாவே. அதுல எனக்கு 31 நாள் லீவு. அதுலயும் லீவு? ஆமா, 31 நாள். பரவாயில்ல, உன்ன மாதிரி ஆளு காவல் வைக்கலாம் போல் இருக்கிறேன். ஆமா, எனக்கு காவலை சேர்த்து திருடி போய் தலாரி விட்டு வைக்கிற மாதிரி. நீ எதுக்கு நல்லது செய்யிருக்கு இப்ப மட்டும் செய்ய போற? ஆமா ஐயா. ஐயா, உனக்கு நான் 5,000 ரூபாய் தரேன். அந்த மாளிகை பார்த்துட்டு வரேன். 5,000 ரூபாயா? என்ன வருவதற்கு? என்னப்பா சொல்றீங்க? அரை மணி நேரத்துல 5,000 ரூபாய் கூட வரணும் தெரிஞ்சுங்க. பாத்துக்குமா ஐயா? இப்ப 5,000 ரூபாய் தர கையில இருந்தா ஒரு 100 ரூபாய் கூட. ஐயா, ஏன்னா இப்ப போயிட்டு வச்சு செலவு வரைக்கும் தான் போகுது எனக்கு. நான் எதுவும் இங்க கையில கொடுக்கறது இல்ல. அத்தனையும் அக்கௌண்ட்ல வந்து விழுந்துரும். இது தெரியாது. மேனேஜர் தான் பண்ற வேலை இல்ல. மேனேஜர் பழுக்குது. நம்ம போன்றவங்கள பண்ணா அக்கௌண்ட் வராது. அப்பெல்லாம் கூட அக்கௌண்ட் இருந்தானே அந்த காலத்துல? ஆமா, எப்பவுமே இருந்ததுதான் இது பேங்க் அக்கௌண்ட். அப்ப இருந்தானே? ஆமா, அந்த காலத்துல எங்க ஊர்ல மணிகர்ல போட்டியில் தான் வச்சிருப்பாங்க. அந்த இரும்பு போட்டியில இப்ப நீதான் திடீர்னு வந்து அக்கௌண்ட்ல போடுறா. அக்கௌண்ட்ல இருந்து இப்ப வந்ததுங்க. அது இப்பதான் வந்தது. இருந்தாலும் எந்த நம்மளா நமது 3 அக்கௌண்ட் இருக்குது. இப்ப கேக்குறது நீ முன்னியா கேட்ட நடைமுறையை பற்றி பேசு. விஜயன் ஐயா, ஐயா, நான் அவசரத்துல வந்தேன். என் கருத்து காசு இல்ல. பணம் இல்ல, பஞ்சம் பணாதின்னு சொல்லு. நான் அக்கௌண்ட்ல போடுறேன், இதுல போடுறேன், அதுல போடுறேன். எப்படியே ஏமாத்தி சொல்ல வீரா பாதிக்குமா தெருவா வருவாடா. மத்த என் ஆசைக்கு பாப்பிடாத ஓட போய் பார்த்தா பூனை குட்டி தூங்குமா அடுப்புல. அது மாதிரி ஐயா, ஏதோ உன்னிடத்தை சொல்லி பார்த்தேன். ஒண்ணும் கிடையாது, விளையாட்டுக்காக. அப்ப வித்தவுட்னு வச்சுக்கோ. சாரி, ஏன் உன்னிடத்தில் வாழும்? பணம் இல்லாத ஆளு ஆரிய கூத்தாடி ஆனாலும் என் காரியத்தில் தான் இப்ப நான் கண்ணா இருக்கணும். ஆமா, இந்த மாளிகை பார்க்க வேண்டும். ஐயா, முடியாது. எதனா கொடுத்தாதான் போக முடியும். எதனா மணி வச்சுக்கிறியா? மணி கைய வச்சுங்க. என்ன நம்பி 1 கோடி மக்கள் இருக்கிறாங்க பின்னால். நீ சொல்லாத இருந்தா வைக்காதுன்ற சொல்லவேதான் வச்சிருக்கிறேன். பெரிய என் பக்கம் பேசுறான். அடுத்த தேர்தல் இந்த ஊர்ல நான் தலைவரா வர போறேன். உனக்கு சக்கராட்டியா இல்லாத பண்ணிட்டு போடுவேன், ஏரி வேலை இல்லாத பண்ணிட்டு போடுவேன். மொத்த வேலையும் உனக்கு மொத்தத்தை தூக்கிடுவேன் நான். ஐயா, மாளிகை பார்த்து போங்க ஐயா. போவ ஐயா, போவாயாண்டா. ஒரு அடுக்கு பார்த்தாச்சா 1000 ரூபாய். 2வது அடுக்கு பாத்தியா 1000 ரூபாய். 2000 ரூபாய். 2000 கணக்கு கூட்டிக்கணும். இது 1000 கூடாது. 3வது அடுக்கு பாத்தியா 4வது அடுக்கு பார்த்தா ஐயா, 5வது அடுக்கு பார்த்தா 3வது அடுக்கு பார்த்தா அதான். சரி, எத்தனை மாளிகை அத்தனை மாளிகை கொண்டாங்க. 9000 கொடுக்கணும்.
சரி ஐயா. எல்லாம் எல்லா மாலையும் பாரு, மேல் அடுக்கு மட்டும் பார்க்காத. சரி ஐயா. பிரச்சனை வரும்.